இன்னைக்கு எபிசோட்ல சந்திரகலா வீட்டுக்குள்ள பேய பார்த்து பயந்து நடுங்கி, புருஷன் சிவனாண்டி கிட்ட ஃபோன்ல கதறினாலும், பழிவாங்க அங்கேயே இருன்னு அவர் கட்டாயப்படுத்தினது அவளுக்கு பெரிய இடியா இருந்துச்சு. இது எல்லாம் அந்த டிரைவரோட வேலையா இருக்குமோன்னு சிவனாண்டி வீட்டார் சந்தேகப்பட்டாலும், இங்க நடக்கிற கூத்தே வேற. சந்திரகலாவை பைத்தியமாக்க மயில் வாகனமும் ரேவதியும் போடுற ஸ்கெட்ச் பயங்கரம். ராத்திரி பூரா பேயா நடிச்சு பயமுறுத்தினது ரேவதி தான் தெரிய வந்தப்போ, இவங்க கூட்டணி சந்திரகலாவை சும்மா விடாதுன்னு புரிஞ்சுது. அவ தூங்க விடாம செஞ்சு மனநோயாளி ஆக்கிறது தான் இவங்களோட அடுத்த பிளான். மீனாட்சி கொடுத்த பால் ரத்தமா மாறினதும், பைப்ல தண்ணிக்கு பதிலா ரத்தம் கொட்டினதும் சந்திரகலாவை அலற வச்சுது. ஆனா ஈஸ்வரி வந்து பார்த்தப்போ எல்லாம் சாதாரணமா இருந்ததால இவளுக்கு நிஜமாவே மூளை குழம்பிடுச்சோன்னு ஈஸ்வரியே சந்தேகப்பட வச்ச அந்த காட்சிகள் எல்லாம் திக் திக் ரகம். இதுக்கு நடுவுல வந்த கொரியர்ல நீ சாக போறன்னு எழுதி இருந்ததை பார்த்து சந்திரகலா துடிச்சு போனா. ஆனா ஈஸ்வரி கிட்ட காட்டினப்போ எழுத்துக்கள் மாயமா மறைஞ்சது. அந்த டிரைவர் பயன்படுத்தின மேஜிக் பேனா ட்ரிக்னு அவளுக்கு புரிஞ்சாலும் மத்தவங்க முன்னாடி அவ பைத்தியமா தான் நிக்கிறா. சந்திரகலா அறையில விஷம், கயிறு, கத்தின்னு தற்கொலை பொருட்கள் இருந்தத மயில் வாகனம் கண்டுபிடிச்சு சொன்னப்ப குடும்பமே அதிர்ச்சியாச்சு. நான் தற்கொலை பண்ணிக்கல்னு அவ கதறினாலும் அவ காப்பாத்த போறோம்னு சொல்லி குடும்பத்தார் அவளை நாற்காலியில கட்டி போட்டது அவளுக்கு கிடைச்ச பெரிய தண்டனை. டாக்டர் பார்த்தசாரதிங்கிற பேர்ல மாறுவேஷத்துல வந்த மயில் வாகனம் ஈஸ்வரிய வெளியே அனுப்பிட்டு சந்திரகலா காதுல உண்மைய சொன்னப்ப அவ உறைஞ்சு போயிட்டா. இவன் டாக்டர் இல்ல, மயில் வாகனம்னு அவ உண்மைய கத்தியும் அது நோயின் அறிகுறியா குடும்பம் நினைச்சது மயில் வாகனத்தின் மாஸ் வெற்றி. கடைசியா செக் பண்ணிட்டு இது மருத்துவ பிரச்சனை இல்ல, அவ உடம்புல ஆவி புகுந்திருக்குன்னு சொல்லி மயில் வாகனம் புது குண்டை தூக்கி போட்டாரு. அந்த ஆவிய விரட்ட சாமியாரை கூப்பிட ஈஸ்வரி சம்மதிச்சிருக்காங்க. அடுத்து வரப்போற சாமியார் யாரு? சந்திரகலா கதி என்ன? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.